ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான டேஸ்டியான அதுவும் ஈஸியாக கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் கீ விட்டு 10 முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதே நெய்யில் 1 கப் ரவை எடுத்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1:3ங்கிற பங்குக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா இல்லைன்னா ரவையை மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்புக்கு 1 கப்பு ஈவனாக கூட எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வாட்ரு எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும். ஃபைனலாக நம்ம ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். உண்மையாலுமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.